லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷனோட அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனோட ட்ரூ ஸ்டோரிஸ் உண்மையான கதைகளை பற்றி தான் வந்து நம்ம பார்த்துருந்தோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்ஸ்பயராக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு கூட தோணியிருக்கும், இதெல்லாம் உண்மையான்னு தோணியிருக்கும். எனக்கு கூட வந்து அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம எப்படி வந்து ஈர்ப்பு விதியை வச்சு மணியை வந்து அட்ராக்ட் பண்ணலாம், பணத்தை வந்து ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த பணத்தோட டாப்பிக்கை வந்து நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஏன்னா வந்து இதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால இன்றைக்கி வந்து பாதி போடுறேன், அடுத்த வீடியோவில் வந்து பாதி போடுறேன். ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாக் கேன்ஃபில்ன்றவங்க இந்த புக்கோட ஒரு கோஆத்தர் தான். ஓகேவா? அவர் வாழ்க்கையில் நடந்த ஸ்டோரி தான் நான் இப்போ சொல்ல போகிறது. இவருக்கு வந்து இந்த ரகசியம் வந்து பயங்கர வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், இவரோட வாழ்க்கையில் பயங்கர பெரிய வந்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் வளர்ந்தது வந்து சூழ்நிலை எப்படின்னா, அவங்களோட அப்பா எப்படின்னா நெகட்டிவாக வந்து யோசிப்பார் பணத்தை பற்றி. அதாவது பணம் சம்பாதிக்கிறவங்கலாம் கெட்டவங்க, யார்கிட்டலாம் பணம் இருக்கோ அவங்களாம் மற்றவங்கள ஏமாற்றி தான் சம்பாரிச்சிருக்காங்க, பணம் இருந்தால் வந்து கெட்டு போயிடுவாங்க, இப்படின்ற எண்ணங்களை கொண்டவர் தான் அவரோட அப்பா. இப்போ வந்து பணத்தை பற்றி அவர் எப்படி சொல்லுவார்னா, பணம் என்ன மரத்துலையா காய்க்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். ஏதோ ஒரு விஷயம் கேட்டார்னா, நீ என்ன நினச்சிருக்க, நான் என்ன ராக் ஃபெல்லரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரான். ராக் ஃபெல்லர்னா நான் போய் பார்த்தேன், யாருன்னா ராக் ஃபெல்லர் வந்து ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் தான், ஒரு ஆயில் ரிலேட்டட் பிஸ்னஸை வந்து பண்ணிகிட்ருக்கிறவர். ஓகேவா? ஸோ அப்படி கேட்டாவே நான் என்ன ராக் ஃபெல்லரா அப்படின்னு தான் வந்து சொல்லுவார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்னா பயங்கரமான கஷ்டமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தார். எது வரைக்கும்னா, ஒரு பர்சனை மீட் பண்ணுற வரைக்கும். W. கிளமெண்ட் ஸ்டோன் அவரோட பேர். அவரை பார்த்ததுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையே முழுசாக வந்து மாறிடுச்சு, ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இதை பார்த்தோன்னே போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக் கேன்ஃபீல்டோட மென்டார் தான் W. கிளமெண்ட் ஸ்டோன். ஓகேவா? இவர் என்ன சொல்லியிருக்காரு இவர்கிட்ட, அதாவது நீ வந்து ஒரு பெரிய கோலாக வைக்கணும். இந்த பர்சன் என்ன சொல்லியிருக்காரு ஜாக் கேன்ஃபீல்ட் கிட்ட, நீ வந்து ஒரு பெரிய கோலாக வைக்கணும், அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய கோல். அந்த கோல் நினைக்கிறப்பவே அச்சீவ் பண்ணுறப்பே உன்னோட மைண்டெல்லாம் அப்படியே பயங்கரமாக வந்து இவ்வளோ பெரிய கோல் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு கோலாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே அவர் என்ன நினைக்கிறான்னா, அப்போது வருஷத்துக்கு இவர் வந்து $8000 சம்பாதிக்கிறார். ஓகேவா? இப்போ இவர் வைக்க போகிற கோல் வந்து வருஷத்துக்கு $100,000 வந்து வச்சிருக்காரு. இதை வச்சுட்டு இவர் வந்து நான் வந்து இதை வந்து வருஷத்துக்கு சம்பாதிக்கிறேன், இதை நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இதை நம்புகிறேன், அவ்வளோதான், நான் வந்து இதை வந்து விட்டுட்டேன், அவ்வளோதான். அதோட விட்டுட்டார். அதாவது எந்த ஒரு சந்தேகம் எதுவுமே படலை, அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இவரோட மென்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தினமும் இதை நினச்சி விஷுவலைஸ் பண்ணணும், காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே அந்த $100,000 இருக்கிற மாதிரி ஒரு பில்லை கிரியேட் பண்ணி சீலிங்கில் வந்து ஒட்டியிருக்காரு. ஸோ இவர் டெய்லியும் வந்து தூங்கி எழும்போது அந்த சீலிங்கை பார்க்கும்போது இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. ஆல்ரெடி அந்த பில் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. நீங்கள் வேணால் செக் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த $100,000 இருந்தால் இவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இவர் என்னென்னலாம் பண்ணுவார், இது எல்லாமே விஷுவலைஸ் பண்ணுறாரு. இவர் இதை பண்ணிட்ட அப்புறம் ஒரு 30 நாளைக்கு எதுவுமே நடக்கலை. இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான எந்த விஷயமும் நடக்கலை. யாரும் இவர்கிட்ட வந்து எந்த ஒரு பணமும் தரலை. அந்த பணம் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கிடைக்கல. இவருக்கு எந்த ஐடியாஸும் கிடைக்கல. 4 வாரத்துக்கு அப்புறம் ஓகேவா, இவருக்கு ஒரு ஐடியா வருது. நம்மக்கிட்ட அவர் ஆல்ரெடி புக்கு எழுதியிருக்காரு. இந்த புக்கை சேல் பண்ணலாம், ஒரு 400,000 காப்பி சேல் பண்ணால் நமக்கு $100,000 வந்து டாலர் வந்து நம்மளால சம்பாரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுது. அந்த புக்கு எப்பயும் அவர்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு, ஆனால் இது வரைக்கும் அந்த ஒரு எண்ணம் அவருக்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு டிப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இது மாதிரி உங்களுக்கு இன்ஸ்பயர்ட் தாட் அதுவாகவே ஒரு எண்ணம் வரும்போது அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவருக்கு இந்த புக்கை எப்படி நம்ம செல் பண்ண போகிறோம் அப்படின்னு எந்த ஐடியாவும் இல்லை. ஓகேவா?
இவர் வந்து சூப்பர் மார்க்கெட் போகிறாரு. ஓகே, அங்கே நேஷ்னல் என்கொயரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பார்க்குறாரு. அது ஒரு மேகசின். ஓகேவா, அது எப்பயுமே பேக்ரவுண்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நிறைய டைம் போயிருக்கேன். இது வரைக்கும் அது எனக்கு கிளிக் ஆனதே கிடையாது. இப்போது எனக்கு அந்த மைண்டில் வந்து ஓடுது. இந்த மேகசீனில் மட்டும் இது ஆர்டிக்கலாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவரோட புக்கு வந்து 400,000 காப்பி கண்டிப்பாக வந்து விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. 6 வாரம் கழிச்சு இவர் ஒரு காலேஜுக்கு அதுக்கப்புறம் பேச போகிறாரு. அங்கே 600 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அதில் ஒரு லேடி வந்து இவர் அப்ரோச் பண்ணுறாங்க. உங்களோட பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும், இந்தாங்க என்னோட கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, அந்த லேடி ஒரு ஃப்ரீலான்ஸ் எழுத்தாளர். இந்த லேடி வந்து அவங்க எழுதுகிற கதை ஆர்டிகல்ஸ் எல்லாமே நேஷ்னல் என்கொயரர் மேகசினுக்கு விற்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இவரையும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த ஆர்டிக்கலும் வந்து அந்த மேகசினில் ரிலீஸ் ஆகியிருக்கு. 400,000 காப்பி வந்து வித்துருச்சு. இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த விஷயம் எல்லாமே, இந்த ஈவெண்ட்ஸு, இந்த பர்சன் லேடி இவங்க எல்லாமே இவர் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து $100,000 சம்பாதிக்கலை, ஆனால் $92,000+ வந்து சம்பாதிச்சார். அதனால நாங்கள் ஒன்றும் டிப்ரெஸ் ஆகலை. ஓகேவா, ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது, அமேசிங்காக இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அப்போது என்னோடய ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த விஷயம் $100,000 ஒர்க் ஆகுதுன்னா அப்போ மில்லியன்ஸ்க்கும் இது ஒர்க் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் ஜாக் கேன்ஃபீல்ட் வந்து ஒர்க் ஆகலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரோட பப்ளிஷர் வந்து இவர் எழுதின புக்கு சிக்கன் சூப் ஃபார் தி சோல் புக், இந்த புக்குக்கு இவருக்கு வந்து செக் தராரு. அந்த செக்கை இவர் சைன் பண்ணும்போது இவரோட அந்த சைனில் ஸ்மைலையும் சேர்த்து இது பண்ணுறாரு. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணுற $1 மில்லியன் செக் தான் அது. அப்போது அவர் அதையும் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டார். எனக்கு இந்த சீக்ரெட்டை பற்றி தெரியும், நான் இதை வந்து ஆனால் டெஸ்ட் பண்ணணும், ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இதுவும் வந்து ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த சீக்ரெட்டோட நாலேஜ், அப்புறம் நம்ம இன்டென்ஷனலாக வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறது எல்லாமே எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஸோ வந்து இது கண்டிப்பாக வந்து பணத்துக்கும் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பணத்தை வந்து ஈர்க்கணும்னா நீங்கள் செல்வ செழிப்போடு இருக்கிறதுல உங்களோட கவனம் இருக்கணும். நீங்கள் ஒருவேளை என்கிட்ட வந்து பணமே இல்லை அப்படின்ற விஷயத்தில் கவனம் இருந்துச்சு, என்கிட்ட வந்து பணம் இல்லை, என்கிட்ட எப்பவுமே பணம் கம்மியாக தான் இருக்குது, அதுக்கான எண்ணங்கள் எல்லாம் உங்ககிட்ட நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களோட பணத்தை ஈர்க்க முடியாது. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே எப்பவும் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு தான் இருக்கணும். ஒருவேளை உங்களோட கவனம் பணத்தில் இல்லை, உங்ககிட்ட கம்மியாக இருக்குன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான சூழ்நிலைகளை தான் நிறையா வந்து ஈர்ப்பீங்க. பணம் இல்லை அப்படின்ற சூழ்நிலைகளை தான் நிறையா இன்னுமே வந்து உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களோட எண்ணங்கள் மூலமாக புது சிக்னலை வந்து தரணும். அதாவது உங்ககிட்ட நிறைய வந்து பணம் இருக்கிற மாதிரி, உங்ககிட்ட நிறைய வந்து செல்வங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட எண்ணங்களை கொண்டு வரணும். நீங்கள் அதை வந்து காட்சிப்படுத்தி பார்க்கணும், விஷுவலைஸ் பண்ணணும், அப்புறம் அதை நம்பணும். இது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும், ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிட்டன் பண்ணும்போது, அதாவது பாவனை பண்ணும்போது, அதை ஒரு விளையாட்டாக விளையாடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட எண்ணங்கள் மாறும். நீங்கள் ஒரு நல்லா வந்து உங்களுக்கு ஃபீல் இருக்கும், நல்லா வந்து நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அப்போது உங்ககிட்ட நிறைய பணம் வந்து சேரும். ஜாக் கேன்ஃபீல்டோடது கேட்டுட்டு அப்புறம் சீக்ரெட் டீம் வந்து இவங்களோட வெப்சைட் www.thesecret.tv வெப்சைட்டில் இவங்க வந்து ஒரு செக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அந்த செக் நேம் வந்து பேங்க் ஆஃப் யூனிவர்ஸ். ஓகே, அதை க்ரியேட் பண்ணி இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை வந்து எழுதிட்டு, உங்கள் பேரை போட்டு எழுதிட்டு, நீங்கள் எங்கே வந்து பார்க்குறீங்களோ முக்கியமான இடத்துல அதை வந்து ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க, ஒட்ட சொல்கிறாங்க, அதில் வந்து வச்சுக்க சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் உங்ககிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது,
உங்ககிட்ட இவ்வளோ பணம் ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கை இருக்கும், அதை எதெல்லாம் வந்து வாங்குவீங்க, இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தி பார்க்க சொல்கிறாங்க. அப்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உணரவும் சொல்கிறாங்க. உங்ககிட்ட கேளுங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த பணமெல்லாம் உங்களது, இந்த செக் வந்து உங்களதுன்னு நினைக்கும் போது எவ்வளோ வந்து நல்ல வந்து உணர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே வந்து கேட்க சொல்கிறாங்க. இது பண்ணிட்ட அப்புறம் இந்த சீக்ரெட் செக்கை யூஸ் பண்ணி நிறைய மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இதை பயன்படுத்தி இவங்க நிறைய பணத்தை வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து அடைஞ்சிருக்காங்க. இதை வந்து நிறைய கதைகளை வந்து இவங்களுக்கும் சொல்லியும் இருக்காங்க. உங்ககிட்ட பணம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட எண்ணங்கள், உங்களோட வந்து உணர்ச்சிகள், உங்களோட உணர்வுகள் மட்டும்தான். நீங்கள் அதை வச்சு உங்ககிட்ட பணம் வர்றதை தடுக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பணமுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கே தவிர எல்லாமே இங்கே தான் இருக்குது. அது வரதை நீங்கள் உங்களோட எண்ணங்கள் மூலமாக தடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பணம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்கிறதுனால நீங்கள் பணம் இல்லைன்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க. அதிலிருந்து உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும். உங்களோட எண்ணங்களை மாற்றணும். நீங்கள் பணம் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு நிலையிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்ற ஒரு நிலை எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுவுமே உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து குறிக்குது. இந்த புக்கோட ஆத்தர் வந்து இப்போ சொல்கிறாங்க, அதாவது எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ரகசியம் வந்து எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி என்னோட கம்பெனி வந்து பயங்கர லாஸில் போயிட்டு இருந்துச்சு. அவங்களோட அக்கௌண்டன்ட் வந்து சொல்லியிருக்காங்க, கணக்கர் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு 3 மாதத்தில் பயங்கர லாஸ், இப்படியெல்லாம் ஒரு லாஸ் வருமா அப்படின்ற லாஸ். இவங்க 10 வருஷம் உழைப்பு வந்து இவங்களோட கையை விட்டு போகிற அளவுக்கு இருக்குது. அவங்கக்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கு ரகசியம், இந்த சீக்ரெட் தெரிஞ்சிட்ட அப்புறம் இவங்க அவங்களோட திங்கிங் ப்ராசஸை மாற்றிருக்காங்க. அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே மாற்றிருக்காங்க. இவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை மாற்றிருக்காங்க. என்ன தான் வந்து சுற்றி இருக்கிற விஷயம் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. இவங்களுக்குமே நிறைய இடத்துல வந்து நிறைய வந்து சந்தேகங்கள் வரும், நடக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறது. ஆனால் அந்த நிமிஷமே இவங்க அந்த விஷயத்தில் இருந்து நிறைய பணம் இருக்குது அப்படின்ற விஷயத்துக்கு இவங்க மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க யோசிக்கிறதுனால இவங்களுக்கு பணம் வந்து நிறைய விஷயத்தில் இவங்களுக்கு வந்திருக்கு. பணம் வந்து அதாவது இவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவங்களுக்கு எந்தெந்த வழியிலையோ பணம் கிடச்சிருக்கு. ஓகேவா? இவங்களுக்கு நிறைய வந்து சந்தேகங்கள் வரும். ஆனால் அந்த இடத்துலையே அவங்க அதை மாற்றிடுவாங்க. அந்த சந்தேகத்தை இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க எப்பயுமே சந்தோஷமாகவும் எப்பயுமே ரொம்ப நம்பிக்கையாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். இந்த ரகசியத்தை வந்து நீங்கள் அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் நீங்கள் வேணுன்றதை அடையிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, நீங்கள் இப்போது சந்தோஷமாக இருக்கணும். இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமான வழி. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் அடையிறதுக்கு பணத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. உங்களோட கவனம் எல்லாமே நீங்கள் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் வந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்புறது மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா இப்போது நீங்கள் சந்தோஷம் தான் பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறீங்க. அப்போது உங்களுக்கு எந்தெந்த வழியிலாம் வந்து சந்தோஷம் கிடைக்கணுமோ அந்த விஷயத்தெல்லாம் தான் உங்களுக்கு பிரபஞ்சம் அனுப்பும். இது பணம் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த எல்லா விஷயமுமே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் அந்த சிக்னலை தான் பிரபஞ்சத்துக்கு அனுப்பணும். அப்போ தான் உங்களுக்கும் திரும்ப அதே விஷயம் கிடைக்கும். உள்ளுணர்வுகளையும் எண்ணங்களையும் தான் இந்த ஈர்ப்பு விதி வந்து பிரதிபலிக்குது. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.